ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி நேத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ முடியும்போது 400 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நேத்து இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ட்ரம்ப் வார வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்காப்ல. ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் வந்து இங்க இருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்பப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நேற்று எக்ஸ்பெரின்றதுனால சைட்வேஸ் ஃபார்ம் ஆகலாம். மார்க்கெட் மேலே போச்சுன்னா அங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் மார்க்கெட் வந்து ஒரு 22,650 வரைக்கும் வந்துட்டு 600 650 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ரேஞ்ச் சொன்னோம்னா, இந்த கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். 23,000 ஆர் 23,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்டா மார்க்கெட் டவுன் ஆகியும் முடிஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ல இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியரா பார்த்தலாம். ஸோ ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து 6:30க்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 300 பாயிண்ட்டுக்கு மேலே தான் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 720 அந்த ரேஞ்சில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 170 to 180. இப்போ இந்த சினாரியோ வந்து அப்படியே நடக்கணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது நிஃப்டியில். பட் ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 70 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது க்ளோஸ், ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,912.40. ஓகேங்களா, இதுதான் நேத்தியோட க்ளோஸு. ஓகே, இந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் 5 மினிட்ஸை வந்து டார்கெட் பண்ணிப்போம். ரவுண்ட் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதையும் இங்கேயே மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். 22,900. ஓகேங்களா, 22,900. ஓகே, டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு 22,900 இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகும்போதே ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து பாசிட்டிவ்ல இப்போ இருக்கிற சினாரியோ படி பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த 23,050 நேற்று வந்த ஜோனில் இருக்கும். திரும்ப இன்னும் கொஞ்சம் கேப் வந்து ஃபில் பண்ணாமல் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,150 வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். பட் நம்ம வந்து ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து ஒரு 150 இந்த கன்சாலிடேஷன் ஜோன் கிட்ட வச்சுப்போம். 130 to 150 இந்த ஜோன் வச்சுப்போம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து 23,230 இந்த ஜோனு. இந்த ஜோனுக்கு மேலே இருந்தால் ஓகேங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னையோட க்ளோஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. ஒரு வேலை இருந்தால் அடுத்த டார்கெட் வந்து 23,100 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 23,330. ஸோ இதுதான் அப் சைடுக்கான டார்கெட் லெவல்ஸ். அதே போல் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 22,912 ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் 22,900க்கு கீழே நிஃப்டி இருக்கிற பட்சத்தில் அங்கேருந்து இதோட 50% இந்த லாங் பாடி கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாங் பாடி இருக்கான் இல்லையா, இந்த லாங் பாடி கேண்டில் 50% வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்போ 22,800. ஓகேங்களா, 22,800க்கு கீழே இருக்கப்போ இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா, அது 22,750.
750 ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே கீழே வரும். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் இங்கே, ஃபேர் வேல்யூ கேப்பு இந்த இடம். ஓகேங்களா? அப்போ 22,600 to 650 இந்த ஜோனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து டவுன் சைடில் இருந்தால் நிஃப்டிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடம். ஸோ இதுதான் நிஃப்டி இன்னைக்கான சினாரியோஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டி எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகிறாங்க இன்னைக்கு அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரி ஒன்.